ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பனங்கிழங்கு தோண்ட போகிறோம். வாங்க தோண்டிடலாம். அதுக்கு வந்து எங்கள் ஆயா ஊருக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இயற்கையே ஒரு இயற்கை தான். அப்படியே தோட்டத்தெல்லாம் சோக்கு மாதிரிலாம் பார்த்துட்டு நானும் மாமாவும் வண்டியில் போய்ட்டோம். எங்கள் அம்மா வந்து வீடு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் போயின்னு இருக்கும்போது எங்கள் அம்மா வந்துட்டாங்க. எங்கள் அம்மா கூட நானும் போயிட்டு என்ன மாமா வந்து மாடு கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டான். அதனால் நான் என்னால் தூக்க முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தூக்கிட்டு போனாங்க. பக்கத்துலேயே தோட்டம்லாம் அதிகமாக இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் வீடு இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க எங்கள் அம்மாவும். கஷ்டம்தான், என்ன பண்ணுறது, தூக்கிட்டு போயிட்டே தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டுமல்லி போகும்போது குண்டுமல்லி தோட்டம் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. குண்டுமல்லி அம்மாட்ட வந்து குண்டுமல்லிலாம் எங்கம்மா விளையும் கேட்டால் நம்ம தமிழ்நாட்டில் விளையும் அப்படி சொன்னாங்க. அப்படியே குண்டுமல்லி சூப்பராக இருந்துச்சு, பறிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டாங்க. அது சவுக்கு மரம்லாம் பார்த்தா சவுக்கு மரமும் நல்லா இருந்துச்சு. குண்டுமல்லி பறிக்கலாமான்னு கேட்டேன். எங்கள் அம்மா வந்து போயிட்டு வந்து பறிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பக்கத்துலேயே சவுக்கு கண்ணுலாம் இருந்துச்சு. சவுக்கு கண்ணும் அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்க்க அந்த குண்டுமல்லி தோட்டம் தாங்க செம்மையாக பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அந்த குண்டுமல்லி பாருங்களேன், அப்படியே அள்ளி அப்படியே வாயில் வைக்கணும். எவ்வளோ அழகாக இருக்கும். வாயில் வச்சாலும் ஒரு மாதிரி கசக்கும். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகுன்னா அவ்வளோ அழகு. எவ்வளோ சொல்கிறோம். என்னால் சும்மா அப்படியே வச்சுருந்த கட்டப்பாறையை அடுத்து வந்து நான் வந்து கரும்பு தோட்டத்துக்கு போயிட்டோம். கரும்பு தோட்டத்தை வந்து சுற்றி பார்த்தோம். எல்லாம் ஒரு அழகாக தான் இருந்துச்சு. இயற்கை அப்படியே ஒரு மாதிரி. சரி உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். பார்க்க பயமாகவே இருந்துச்சு கொஞ்சம். ஏன்னா பாம்பு என்ன பூச்சி போட்டு என்ன கடக்க போகுது, பாம்பு என்ன கடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாகவே போயிட்டு வந்தேன். போகும்போது பில்லிலாம் இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த பில்லில் நடக்கும்போது பாம்பு போயிட்டு வர மாதிரியே இருந்துச்சு. ஒரு பயமாக இருந்துச்சு. ஒரு பக்குன்னு இருந்துச்சு. சரி அப்படியே வந்து நேரம் இருக்கும்போது கரும்புலாம் நல்லா இருந்துச்சு. பறித்து சாப்பிட்லாம் போல இருந்துச்சு. அப்படியே வழியும் வந்துச்சு. வழி வந்தவுடனே அப்படியே வழியில் போயிடலான்னு சொல்லிட்டு வெளிச்சம் வந்து வெளியில் வந்துட்டேன். எவ்வளோ அழகாக நெல்லிக்காய் கன்று வந்திருக்கு பாருங்களேன். நெல்லிக்காய் எனக்கு வந்து பிடிக்கும். நெல்லிக்காய் பிடிக்கும். நெல்லிக்காயில் மிளகாய் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்டாலே அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. அவ்வளோ அழகாக செம்மையாக இருக்கும். அப்படியே இந்த நெல்லிக்காய் பாருங்களேன், ஒன்று பறித்து வாயில் போட்டாங்க. அவ்வளோ ஒரு மாதிரி புளிப்பாக இருக்கிற மாரி கூட சூப்பராக இருக்கும். ஆமாம், எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா. அப்படியே அந்த கண்ணை பாருங்களேன், கொத்தா இருக்கு. அப்படியே பின்னாடியே அப்படியே நடந்துனே இருந்தால் எலுமிச்சை கண்ணில் இருந்துச்சு. எலுமிச்சை கண்ணை பிடுங்கினேன். ஒரு கண்ணு பிடுங்கினோடனே என்னன்னே தெரியல. அப்படியே பக்கத்தில் பார்த்தா இன்னொரு கண்ணு வருது. இன்னொரு கண்ணையும் விட்டுருவோமா, அதையும் பிடுங்கிட்டேன். இன்னொரு கண்ணை பிடுங்கினோடனே பக்கத்தில் பார்த்தா இன்னொரு கண்ணு இருந்துச்சு. இன்னொரு கண்ணையும் பிடுங்கிட்டாங்க. அப்படியே சுற்றி பார்த்து இன்னொரு கண்ணு இருந்துச்சு. அந்த பழுப்பு வந்து மாட்டி இருந்துச்சுனால அந்த பழுப்பை தூக்கி விட்டு ஒரு கண்ணை பிடுங்கிட்டேன். சூப்பராக தான் அங்கே இருந்துச்சு. அதனால் பார்க்கறதுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ சொல்ல முடியுமோ. அப்படியே பழுப்பு பண்ணோடனே தண்ணி வந்துச்சு பிடிங்கின்னு. சரி அந்த தண்ணியை அமுத்தி விட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்தா அந்த தண்ணியெலாம் ஒரு மாதிரி ஈரெல்லாம் கொத இருந்துச்சு. சரி அதை விட்டுட்டு இந்த நெல்லிக்காய் கண்ணை எடுத்துட்டேன். நெல்லிக்காய் கண்ணை எடுத்த உடனே சூப்பராக இருந்துச்சுங்க. தண்ணியில் நனைஞ்சோடனே தான் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. அடுத்து அப்படியே பார்க்கும்போது அப்படியே அந்த நெல்லிக்காய் கண்ணு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்க முடியுமோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடுத்து வந்து அப்படியே பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அடுத்து நெல்லிக்காய் தான் அப்படி சொல்கிற மாரி நெல்லிக்காய் தான் அப்படின்னு. அடுத்து மாங்காய் கன்று எங்கள் தாத்தா வச்சார். மாங்காய் கண்ணை பார்க்கும்போது சூப்பராக தாங்க இருந்துச்சு. மாங்காய் பூ கன்று காயெல்லாம் வைக்கல, பூ தான் விட்டுருந்துச்சு. அடுத்த வாட்டி நாங்கள் போகும்போது கண்டிப்பாக நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம். மாங்காய் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே பக்கத்துலேயே பார்க்கும்போது மாடுலாம் இருந்துச்சு. அடுத்து வாழை மரம்லாம் நட்டுருந்தோம். வாழை மரம் வந்து இப்போ தான் வளர்ந்துருக்கு. அப்படி பக்கத்துலேயே பார்க்கும்போது ஒரு ஃபீல் தான். அடுத்து மாதுளங்கன்னை பார்க்கலான்னு சொல்லிட்டு மாதுளங்கன்னை பார்க்க போனோம். மாதுளங்கன்று இப்போ தான் காய் விட்ருக்கு. கொஞ்சமாக காய் வந்து சூப்பராகிடும். அப்படியே பக்கத்துலேயே பார்க்கும்போது மாதுளங்கன்னுனா ஒரு மாதுளங்கன்று தாங்க. அப்படியே படர்ந்து கிடக்குது. மாதுளங்கன்று வந்து காய் தான் விட்ருக்கு. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மாடுலாம் பார்த்துட்டு அப்படியே நார்த்தங்காய் கன்றை பார்க்கலான்னு போயிட்டேன். நார்த்தங்காய் கன்று வந்து இப்போ தான் ஒரு காய் விட்ருக்கு. காட்டுற பாருங்க எவ்வளோ சூப்பராக. நார்த்தங்காய் தான்.
சூப்பராக இருக்கும். நாத்தங்காயில் ஊறுகாலாம் போடலாம். அப்படியே வந்ததுக்கப்புறம் இப்படி பார்க்கும்போது மாடுலாம் வந்து என்னை பார்த்துச்சு. அப்படியே பார்க்கும்போது திருப்பியும் நம்ம வந்து இன்னொரு மாங்காய் கன்று இருந்துச்சு. சரி வாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு மாங்காய் கன்றை பார்க்க போயிட்டேன். எலுமிச்சை நாத்தங்காய் தான். அப்படி பக்கத்துலேயே பார்க்கும்போது ஒரு ஃபீல் தான், நான் சொல்கிறது ஒரு ஃபீல் தான். அடுத்து வந்து எலுமிச்சை கன்று இருந்துச்சு. எலுமிச்சை கன்றில் வந்து இப்போ தான் ஒரு காயாக விடுது. அப்படியே பக்கத்தில் மாங்காய் கண்ணெலாம் பார்த்துட்டு அப்படியே சூரியன்லாம் வெளிச்சம் பட்டுச்சு. மாங்காய் காய் கொஞ்சம் வச்சுருக்கு, ஆனால் பூ தான் இருக்குது. காய் வந்து ஏற்கனவே அணில் சாப்பிட்டுச்சு. அப்படியே கொஞ்சம் எலுமிச்சங்காயும் பார்த்துட்டு அப்படியே திருப்பியும் இன்னொரு மாங்காய் கன்று இருந்துச்சு. அந்த பூவும் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. அந்த மாங்காய் கண்ணோட அப்படியே தென்னை மரம்லாம் இருந்துச்சு. அப்படியே அதில் மாடு கட்டியிருக்கும் போது அந்த மாடு வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக நல்லா இருந்துச்சு. அப்படியே பக்கத்துலேயே பார்க்கும்போது மாங்காய் கன்று பூ வச்சுருந்துச்சு. என் கைக்கு தொடர மாரி அப்படியே பூவெலாம் இருந்துச்சு சூப்பராக. அப்படியே பக்கத்துலேயே எல்லா கன்றும் இருந்துச்சு. அப்படியே தென்னை மரம் பார்த்துட்டு, தென்னை மரத்தில் வந்து இது என்ன மரம்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே பார்க்கும்போது அதே பழுப்பு ஜாயிண்ட் பண்ணி விட்ருக்கு. அந்த மாலைலாம் கட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாலை கட்டுற வாசனை ஒரு மழை தழையெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அது இருந்துச்சு. சரி அதையும் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு பறித்தேன். பறிக்கும் போது அந்த டேப்பு தாங்க, இந்த டேப்பு வந்து எல்லாத்தையும் மடிக்க விட்டுருக்கு போல். சரி இருக்கிற வரைக்கும் இருக்கிறத பறித்து விட்டுருவோன்னு சொல்லிட்டு பறித்தேன். பறிக்கிற அளவுக்கு பறிச்சிருக்கேன், தெரியல எத்தனை இருக்குன்னு. அப்படி பறிச்சுட்டே இருக்கும்போது சூப்பராக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அந்த வாசனையோடு பறிக்கும் போது அவ்வளோ, அந்த வாசனை மூக்கில் ஏறும்போது எவ்வளோ திறமை இருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கு ஏன் தேவைன்னா, நாங்கள் வந்து பூ கட்டும்போது அந்த லைட்டாக ஒரு இலையிலேயே பிரித்து வச்சு கட்டி வச்சுப்போம். அது அந்த மல்லிகையோட இந்த பூ சேர்ந்த ஒரு வாசனை தரும். அப்படியே பக்கத்தில் வந்து பனங்கிழங்கு தோண்ட போயிட்டோம். பனங்கிழங்கு தோன்றதுனாலே ஒரு ஜாலி தான். அப்படி பனங்கிழங்கு தோண்டு போகும்போது வந்து நான், எங்கள் ஆயா, எங்கள் மாமா, நாங்கள் 3 பேரும் நான் வந்து மண் தள்ளிக்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமா வந்து அடிச்சுன்னு இருந்தாங்க. எங்கள் ஆயா வந்து பக்கத்தில் உட்காந்து இருந்தாங்க. கஷ்டப்பட்டு நாங்கள் வந்து பண்ணுறோம். அதுவும் இல்லாமல் அந்த பனங்கிழங்கு வந்து பார்க்கும் போது எனக்கு வந்து அப்படி பறித்து சாப்பிட்றணும் அப்படின்னு ஒரு டேஸ்ட்டு தான். எனக்கு வந்து அதில் வந்து பிடிச்சதே அந்த சாறு பார்த்திங்களா, அந்த சாறு வந்து அவ்வளோ சத்து இருக்குது தெரியுமா. என்னால் நம்பவே முடியல, இவ்வளோ. எனக்கு வந்து வந்தோடனே எங்கள் மாமா தான் சொன்னாங்க பனங்கிழங்கு தோண்ட போகலான்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இது தோண்டணும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தோண்டணும் வந்துடுச்சு. எங்கள் மாமா கோடாலி வச்சு பண்ணும்போது அப்படியே பக்கத்துலேயே ஒரு 5-6 இதுலாம் இருந்துச்சு பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அந்த தோண்டினே இருக்கிறாங்க. நான் வந்து சும்மா பக்கத்தில் வந்து நின்று வீடியோ எடுத்துருந்தேன். அப்படியே வீடியோ எடுக்க அப்படியே தோண்டணும்னு சொல்லிட்டு தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடியல, அதனால் தோண்டி சாப்பிட்ற சத்து உள்ளே போகணும்ல, கஷ்டப்பட்டு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதனால் கஷ்டப்பட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பித்தேன். எனக்கு பிடிக்கிற அளவுக்கு நான் சாப்பிட்ருக்கேன். அது சூப்பராக தான் இருக்கும். நம்ம பனங்கிழங்கு நல்லா தான் இருக்கும். இன்னும் நல்லா இருக்கணும்னா எவ்வளோ அழகுன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ அழகாக இருக்கும். என்னால் முடிஞ்சது இதுதான். ஆனால் பார்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பார்க்க தான் இப்படி இருக்கும், ஆனால் சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மொனையை கட் பண்ண அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கும்போது வந்து சூப்பராக இருந்துச்சு. தோண்ட வந்துன்னே இருக்குது. உள்ளே தாங்க அதிகமாக இருந்துச்சு, அதனால் அதிகமாக வந்துச்சு. பார்க்க தான் இப்படி இருக்குது, ஆனால் சாப்பிட்டா அவ்வளோ அம்சமாக இருக்கும். அப்படியே தோண்ட வந்துன்னே இருக்குது. என்னால் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்படியே உளுந்தெல்லாம் போட்டிருந்தாங்க. உளுந்தையும் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அழகாக இருந்துச்சு. அப்படியே வானம்லாம் சுற்றி பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. அந்த கண்ணு கூசுதுங்க அந்த சூரியனை பார்த்தோன்னே. அப்படியே கண்ணெல்லாம் கூசாமல் அப்படியே கஷ்டப்பட்டு அந்த வானத்தை பார்த்துட்டேன். அப்படியே சவுக்கு மரில் கண்ணெலாம் வச்சு நட்டுருந்தாங்க. அப்படியே வச்சு பார்த்தேன், அழகாக இருந்துச்சுங்க. அந்த உளுந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு.
அந்த வானத்தை பாருங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வானத்தை சாப்பிடணும் போலே இருக்குது, அழகாக இருக்குல்ல. அந்த சூரியனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே தேங்க்யூ, பை பாய்.